ஜாப் அப்ளிகேஷன் ஸ்கேம். இது பர்சனலாக எனக்கு நடந்த ஸ்கேம் பெங்களூரில் நடந்துச்சு. இந்த ஸ்கேம் எப்படி அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். எப்படின்னா, இந்த பில்டிங்கில் ஒரு இன்டர்வியூ நடக்குது, எல்லாரும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளும் நம்பிட்டு அங்கே போவோம். அங்கே பார்த்தோன்னா நிஜமாவே அங்கே வந்து இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கும். நம்மளை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் வாங்கணும்னா ₹1000 பே பண்ண சொல்லுவாங்க. நீங்களும் ₹1000 கட்டிடுவீங்க, அந்த அப்ளிகேஷன் வாங்கிடுவீங்க, எல்லாம் ஃபில் பண்ணிடுவீங்க. ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா சரிங்க, ஓகே, நீங்கள் வந்து நாளைக்கு வாங்க, நாங்கள் என்ன ஜாப் ரோல், என்ன கம்பெனின்ற விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விட்டுருவாங்க. நீங்களும் அடுத்த நாள் கால் வரும்னு பார்ப்பீங்க, வராது. நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்ப்பீங்க, அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு இடமே இருக்காது. அவங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் ரெண்ட்டுக்கு அந்த இடத்த வாங்கியிருப்பாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமும் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப பழைய ஸ்கேம். இப்போ இந்த ஸ்கேம் நடக்குதான்னு தெரியல. பட் ஸ்டில் இருந்தாலும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க. பணம் கொடுத்தா வேலை கொடுப்போம்னு சொல்லி யாரு கூப்பிட்டாலும் அது வந்து ஸ்கேம் தான். ஸோ செஞ்சு இந்த காலேஜ் முடிச்சுட்டு வேலையை தேடிட்டு இருக்க பசங்களோ, இல்லை வேலையில் இருந்து இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களோ, காசு கொடுத்து வேறு வேலைக்கு போகணும்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக ஸ்கேமாக தான் இருக்கும். ஸோ எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க. இந்த மாதிரி ஸ்கேம் பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா, நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஸ்கேம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.